ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. தங்கமயில் சக்திவேல் வழியே வரும்போது வருவாங்க. அப்போ பேசுகிறாங்க, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசினேன்னு சொல்லுமான்றாங்க. என் தங்கச்சிக்கும் உங்கள் பையன் குமாரை இது பண்ணியிருக்கீங்களாமேன்றாங்க. ஆமான்றாங்க. இங்கே பாருங்க, அது சரிப்பட்டு வராதுன்றாங்க. ஏன், எதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றாங்க. ஏன் தங்கச்சி உங்கள் பையன் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏமா உன்னுடைய அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க. அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா அதில் எனக்கு விருப்பம் இல்லை, என் தங்கச்சிக்குமே விருப்பம் இல்லைன்றாங்க. உங்கள் பையன் குமார் எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு என் பையனை அப்படி ஒரு இடத்துல நான் கொடுக்க விரும்பல. ஏமா உன்னுடைய அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு இப்ப நீ இப்படி சொன்னா எப்படி மாட்டாங்க? ஏன் என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் சொல்லு? அவன் தங்கமான பையன், சொக்க தங்கன்றாங்க. தங்கமோ வைரமோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் தான்றாங்க. ஆனா எனக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கும். அதுக்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. என் அப்பா அம்மா சொல்ற மாதிரி உங்களுடைய பையன் குமாருக்கு என்னோட தங்கச்சி சுடரை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு தங்கச்சி மயிலு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? உன் அம்மா அப்பா சொன்னதை தான் நான் செய்வா அப்படின்றாங்க. எப்படி நீங்க என்ன மீறி என் தங்கச்சிக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்றத பாக்குறேன்னு மயிலு சொல்றாங்க. ஏமா என்ன ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கானுவாங்க. என்ன எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு உதவி பண்ண போறியா? நான் யாருக்கு உதவி பண்ணல, உதவி பண்ணி அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இது என் தங்கச்சி வாழ்க்கையை நான் தானே காப்பாத்தி ஆகணும்ன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் சுடர் இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும்னா நான் என்ன பண்றேன்றத பின்னாடி பாருங்கன்றாங்க. நீங்களே விலகிக்கணும், உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை ஆகுன்றாங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணா அது எந்த அளவுக்கு போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என் தங்கச்சி மீறி என்னை மீறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அடுத்து இந்த தங்கமயில் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கவேன்னு சொல்லி சவால் விட்டு போறாங்க. அப்படியே சக்திவேல் ஷாக் ஆகுறாங்க. இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுதுன்ற மாதிரிதான் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.